ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, எதார்த்தமா இருப்பார். எதார்த்தமா இருப்பார். எல்லாத்துக்கும் உதவி செய்வார். சொந்த பந்தம் யாராவது வந்து கண் கலங்கி நின்னா, எது கடன் வாங்கியாவது குடுத்துருவாரு. ஒரு ஃபைனான்ஸ்ல போய் எதையும் எதிர்பார்க்க மாட்டார். கையெழுத்து போட்டு பணம் பல லட்சம் வாங்கி அவங்ககிட்ட குடுத்துருவார். நீங்க பண்ணுங்க, கரெக்ட்டா கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி அவரு விட்டுருவாரு. எதார்த்தமா இருப்பார். எதார்த்த மனம், எதார்த்தமா இருப்பாரு. எல்லாத்துக்கும் நல்லா செய்வாரு. ஹெல்ப் பண்ணுவார். சரி, நல்ல பையன் அப்படி சொல்லி பொண்ணு குடுத்துட்டாங்க. பொண்ணு குடுத்தோன்னே என்ன ஆகி போச்சு தெரியுமா? அவரு அதே பழைய ஆரம்பத்துலேருந்தே எதார்த்தமா, மனைவி மக்கள கூட பார்க்குறது கிடையாது. அடுத்தவங்களுக்கே செஞ்சு செஞ்சு கடன் வாங்கி கடனாளி ஆயிடுச்சு. நல்ல பையனுக்கு பொண்ணு குடுத்தோம். இப்ப க ஊருக்கெல்லாம் கடன வாங்கி குடுத்து, இப்ப கடனாளியா இருக்காரு. கடன நாங்க கட்டிட்டு இருக்கிறோம். அப்ப மனைவி எவ்வளவோ சொல்லி பார்க்கும். "நீ போற ரூட்டு சரியில்ல. இப்படிலாம் போகாத. யாருக்கும் உதவி செய்யாத. செஞ்சா பிரச்சனை, சிக்கல் வரும்." அப்படி சொல்லும். அப்ப அவரு என்னம்பாரு, என் தங்கச்சி, என் சொந்தம், என் பங்காளி இப்படி தான் செய்வார். சொந்தத்துக்கு செய்கிறேன், பங்காளிக்கு செய்கிறேன், என் தங்கச்சிக்கு செய்கிறேன். இப்படி தான் வந்து மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, ஒரு ஹெல்ப் பண்ணுறது. நல்லா அவரை போய் புகழ்ந்து பேசிட்டா போதுங்க. அவர் என்ன வேணால் க கொடுத்துடுவார். பாக்கெட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து கையில் கொடுத்துட்டு வருவார். இன்றைக்கி உள்ள ரேஞ்சுக்கு மொபைல் கேட்டால் கூட இந்த மொபைல் வச்சுக்க, நான் ஒரு சிம்பிளான ஒரு மொபைல் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு கொடுத்து வந்துடுவார். காஸ்ட்லியான மொபைலை. அப்போ மனைவி சொல்லுவோம், இவரை நம்பி எப்படி நான் குடும்பம் நடத்த போகிறேன்னு தெரியல, பசங்க பிள்ளைகளை எப்படி வளர்த்து போகிறோன்னு எனக்கு தெரியல, இப்படி ஏமாளியாக இருக்கார். மற்றவங்களுக்கு போய் ஃபைனான்ஸில் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்து கடனை இவர் கஷ்டப்பட்டு கட்டிகிட்டு இருக்காரு. நம்ம பசங்க பிள்ளைகளுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேறாரு, குடும்பத்துக்கு ஒன்றும் பண்ண மாட்டேறாரு இப்படின்னு வந்து மனைவி வேதனைப்படும். என்னென்னா ஏன் அப்படி சொல்கிறோன்னா, சில பேர் வந்து யதார்த்த குணமாக இருப்பாங்க. எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பார் அவர். ஆனால் எல்லோரும் வந்து இவர்கிட்ட வாங்கிட்டு இவரை ஏமாற்றிடுவாங்க. கடைசியில் இவர் தான் கஷ்டப்பட்டு கடன் கட்டுவார். அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை இப்படி தான் செஞ்சுட்ருப்பார். இது ஏன் என்னங்க அப்படின்னா, போன ஜென்மத்தில் வாங்கி வந்த வரணும் சொல்லுவாங்கள்ல, நாங்கள் போன ஜென்மத்தில் உங்கள்கிட்ட கடன்பட்டுருக்கிறேன், போன ஜென்மத்தில் உங்கள்கிட்ட கடை வாங்கி பண்ணாட்டுருக்கு, அதனால தான் இந்த ஜென்மத்தில் நீ எங்காசை வாங்கி தின்னுட்டு நீ ஏமாத்துற அப்படி சொல்லுவாங்களே. ஊரில் வில்லேஜில் சொல்லுவாங்க, போன ஜென்மத்தில் நான் உங்களோட கடை வாங்கி தின்னுக்கிறேன், அதனால தான் இப்போ நீங்கள் என்னைய எங்கிட்ட காசு வாங்கிட்டு நீங்கள் ஏமாத்துற. இப்படி தான் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நடந்திருக்கும். அப்போ இப்போ மனைவி மக்களை கூட பார்க்க மாட்டாருங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், மற்றவங்களுக்கு உதவி செய்வார், நல்ல பாடுபடுவார், கஷ்டப்படுவார், சம்பாதிப்பார், மற்றவங்களுக்கு கொண்டு கட்டி கொடுத்துட்டு வந்துடுவார், மற்றவங்களுக்கு செய்வார். குடும்பத்தார் வந்து ரொம்ப வற்புறுத்தி கேட்டால் மட்டும் அவங்களுக்கு ஓரளவு செய்வார். இப்படி தான் வந்து அவருடைய பரந்த உள்ளம், பரந்த மனசு, யாரையும் ஏமாற்றலாங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கவே இருக்காது. இப்படி இந்த மாதிரி மனம் உள்ளவங்க சாதகத்தில் எப்படி வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். கேட்குறாங்க அவங்க. இப்படி யதார்த்தமாக இருக்காருங்க, சம்பாரித்து மற்றவங்களுக்கு கொடுத்துறாரு, மற்றவங்க திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. 10 பேர் வாங்கினா 2 பேர் தான் திருப்பி தராங்க, மீதியெல்லாம் யாரும் தர மாட்டேங்கிறாங்க. ஆனால் மறுபடியும் இதுதான் அவர் செய்கிறாரு அப்படின்னு அவங்க ஃபேமிலி, அவங்க வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க. அது ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அந்த அவருடைய லக்கணத்துக்கு லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கு. ஆட்சி பெற்றுனா பரந்த உள்ளம் எல்லாத்துக்கும். லக்னாதிபதி ஆட்சி பெற்றுனா 12 பாவம் அதுக்குள்ளே அடக்கமா. அப்போ 12 பாவம்னு அடக்கும்போது 12, அப்போ அத்தனை பேர்த்துக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிற ஆசை, எண்ணங்கள் இவர்கிட்ட இருக்குது. 9 கூட ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, அப்போ இவருக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பார். தன்னுடைய குடும்பத்தை பற்றி நினைக்க மாட்டாருங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும், மழை பெஞ்சுதா, விவசாயம் நல்லா இருக்கா, ஊர் உலகத்தில் எப்படி இருக்கிறாங்க, இப்படி பப்ளிக்கில் நல்ல அந்த அவருடைய மனசு அப்படி பாயும், அலைபாயும். எல்லோரும் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், நல்லவங்க ஜெயிச்சு வரணும், நல்ல நாடு செழிக்கணும், இப்படிங்கிற ஒரு எண்ணமான அந்த சாதகருக்கு இருக்கும். அப்போ 9 கூட ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த மனநிலை இருக்கும், லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த நிலைமை இருக்கும். குரு லக்கணத்தில் இருந்தாலும் 1, 5, 9 குரு இருந்தாலும் மக்கள் மேல், மற்ற பப்ளிக்கில் வந்து அவருடைய மனசு வந்து அந்த மாதிரி அலப்பாயும். இப்படி இப்படி உள்ளவங்க தான் அரசியலில் நிற்பாங்க. அரசியல்வாதியாக பப்ளிக்கில் எப்படி சொல்கிறது, இப்படி உள்ளவங்க இப்போ எல்லா ஊர் உலகத்துக்கே நல்லது செய்யும்போது, இப்போ ஒரு ஊரை வச்சு பேசுங்க, அந்த ஊருக்கே அவர் நல்லது செய்யும்போது ஒரு வார்டு நம்பர் ஆகலாமா, தலைவர் ஆகலாமா, இப்படி உள்ளவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. இறைவனும் அந்த அந்த மற்றவங்களுக்காக பாடுபவர்களை தான் இறைவன் வழிவகுத்து கொடுப்பார், அவங்கள செய்ய வைப்பார். இது பிரபஞ்சம், பஞ்சபூத நவக்கிரகம் கொடுத்த கிஃப்ட்டு. அப்போ யதார்த்தமான உள்ளம் எப்படின்னா, லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும், குரு ஆட்சி லக்கணத்தில் இருந்தாலும், 1, 5, 9 அங்கங்கே ஆட்சி பெற்றிருந்தாலும், நல்ல ஒரு பரந்த உள்ளம், பரந்த மனசு, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் செய்யணுங்கிற எண்ணமலை அவருக்கு இருக்கும். இதுதாங்க இயற்கை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன்.